Hi friends, நான் உங்க சுபாதா zacs.kitchen.recipes இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் என்னோட ஹெல்த் அப்டேட் கொடுத்துறேன். அக்கா நல்லா ஆயிட்டீங்களா? நான் அவ்வளோ லவ்லியா என்கிட்ட கேட்டுட்டே இருக்கீங்க. நான் கம்ப்ளீட்டாக நல்லா குணமாயிட்டேம்மா. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எனக்காக ப்ரே பண்ணிக்கிட்டீங்க, என் குழந்தைங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிட்டீங்க, என் ஃபேமிலிக்காக ப்ரே பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் எல்லாருக்குமே. நான் இப்போ கம்ப்ளீட்டாக பூரணமாக நல்லபடியாக குணமாகி இருக்கேன். என்னோடய குழந்தைங்களும் ரொம்ப நல்லா இருக்காங்க, என் ஹஸ்பண்டும் ரொம்ப நல்லா இருக்காரு. ஸோ ஃபுல் ஃபேமிலி இப்போது ஹெல்த் வைஸ் வந்து ரொம்பவே வந்து நல்லா பெட்டராக இருக்கும் நாங்கள். ஸோ நீ எனக்காக ப்ரே பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. ஸோ இதை ஃபஸ்ட்டு நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கமெண்ட் திரும்ப ஒரே விஷயம் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. அக்கா கொரோனா டைமில் என்ன மாதிரியான ஃபுட் எடுத்துக்கணும், என்ன மாதிரி டயட் எடுத்துக்கணும், நான் வந்து இந்த கஷாயம் குடிக்கலாமா, அந்த கஷாயம் குடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. இன்றைக்கி நான் ஷேர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு கொரோனா வந்திருந்தப்போ என்ன விஷயங்கள் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணேன் அப்படின்ற தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இந்த டயட் மெத்தட் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. என்னால் ரொம்ப சீக்கிரமாகவே இந்த கொரோனாலேருந்து வெளியில் வர முடிஞ்சிச்சு. ஸோ இதை எல்லாத்தையுமே வந்து இன்றைக்கி உங்களோடையும் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நிறைய பேர் இது கேட்கவும் செய்றீங்க. அடுத்து வந்து எனக்கு ரொம்ப வருத்தம் தரக்கூடிய ஒரு விஷயம் என்ன இருந்ததுன்னா, எங்கள் அப்பாவுக்கு வந்து 65 இயர்ஸ் ஆகிடுச்சு. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொரோனா வந்திருக்கு. என்னோட குட்டி குழந்தைக்கு கொரோனா இருக்குது. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் கமெண்ட்டில் சொல்கிறீங்க. கவலையே படாதீங்க, பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், எல்லாருக்கும் சரியாயிடும். நான் கண்டிப்பாக எல்லாருக்காகவும் ப்ரே பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இது மூலியமாக இந்த டைமில் கொரோனா வந்திருக்கவங்க எல்லாருக்காகவும் நம்மளோட வியூவர்ஸுமே வந்து கண்டிப்பாக ப்ரே பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம சேனலில் எப்பவுமே வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ எல்லாருக்குமே வந்து சரியாயிடும். ஸோ உங்களுக்கு தோணுதுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு கீழேயே பார்க்கலாம் எவ்வளோ சப்போர்ட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு நம்மளோட வியூவர்ஸ் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு ஏதாவது மனசில் இருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வியூவர்ஸாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், உங்களுக்காக நாங்கள் வந்து ப்ரே பண்ணிகிட்டே இருப்போம். சரிங்களா? ஃபஸ்ட்டு இப்போ அடுத்து வந்து டயட் பற்றி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ டயட் பற்றி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா டைமில் நம்ம வீட்டில் தானே இருக்கோம், குவாரண்டைனில் தானே இருக்கோம், நம்ம எங்கேயும் வெளியில் போகலை. அப்போ நம்ம என்ன டைமில் வேணால் தூங்கலாம், என்ன டைமில் வேணால் எந்திரிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்குன்னா அதை தயவு செஞ்சு எடுத்து ஓரமாக வச்சுடுங்க. ஏன்னா நீங்கள் வீட்டில் இருந்தாலும் ஒரு ஷெடியூலுக்கு உங்கள் பாடியை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் நம்மளுடைய உடம்பால் அந்த வைரஸை எதிர்க்கிறதுக்கு ஒரு சக்தியை வந்து எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ அப்படின்றப்போ நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஒரு டைம் ஷெடியூல் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இந்த 2 வாரம் நீங்கள் குவாரண்டைனில் இருக்கிறீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் வந்து ஒரு டைம் ஷெடியூல் ஃபிக்ஸ் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட் இந்த டைம்னா அந்த 2 வாரமும் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டே வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. டின்னர் இந்த டயத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னா அந்த டயத்துக்குள்ளே 2 வாரத்துக்குமே டின்னர் வந்து முடிக்க பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுடுதண்ணி வந்து ஒரு 150 ml சுடுதண்ணி குடிச்சுக்கோங்க. முடிஞ்சால் அதில் லெமனும் பெப்பர் சால்ட்டை ஆட் பண்ணி குடிங்க. அது இல்லைனா வெறும் சுடுதண்ணி குடித்தா கூட போதும் தான். அதுக்கப்புறம் ஒரு 10 to 15 minutes கேப் விட்டுக்கோங்க. கேப் விட்டுட்டு ஒரு நாள் கபசுர குடிநீர் குடிச்சிங்கன்னா ஒரு நாள் கஷாயம் குடிங்க. ஸோ 2யும் ஒரே நாளில் குடிக்க வேணாம், லூஸ் மோஷன் ஆகிடும். 2யுமே ஒரே நாளில் குடிச்சிங்கன்னா. ஏன்னா அதுலேயும் ஒரு சில மூலிகை போட்டிருப்பாங்க, இதுலேயும் போடும்போது நம்ம பாடியில் மேபி அது வந்து சூட்டை கிளப்பி விட்டுடலாம். ஸோ ஒரு நாள் வந்து நீங்கள் கபசுர குடிநீர் குடிக்கிறீங்கன்னா மறுநாள் கஷாயம் எடுத்துக்கோங்க. கஷாயம் எடுக்கிற அன்றைக்கி கபசுர குடிநீர் குடிக்காதீங்க. ஸோ இப்போ நான் வந்து அப்படி தான் ஆல்டர்னேட் டேஸாக நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ கஷாயம் வந்து குடிங்க. கஷாயம் வீடியோ நான் ஏற்கனவே நம்ம சேனலில் ரொம்ப டீட்டெயில்டாக அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க்கும் இந்த ஐ பட்டனில் கொடுக்குறேன். அப்படி இல்லாட்டினா டிஸ்கிரிப்ஷன் அண்டு பின்டு கமெண்ட்டில் உங்களுக்கு வந்து கிடச்சிடும். அது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 hour எதுவுமே சாப்பிடாதீங்க. 1/2 hourக்கு அப்புறம் இது வந்து எப்படின்னா இப்போ நான் சொல்கிற ஒரே பிரேக்ஃபாஸ்ட்டை எல்லா நாளும் எடுக்க முடியாது. நான் ஒரு 4-5 ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். அதில் நீங்கள் மாற்றி ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி முட்டை 2 அவுச்சு எடுத்துக்கோங்க. நாட்டுக்கோழி முட்டை தான் வந்து பெஸ்ட்டு. உங்களுக்கு நாட்டுக்கோழி முட்டை கிடைக்கலன்னா நீங்கள் ப்ராய்லர் வந்து யூஸ் பண்ணுங்கள். பட் ப்ரிஃபரபிளி வந்து நாட்டுக்கோழி தான் ரொம்பவே நல்லது. அதில் வந்து நாட்டுக்கோழி முட்டையை வேக வச்சு அதில் கொஞ்சமாக உப்பு மிளகு சேர்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இது மட்டும் பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது. இதோடு நீங்கள் சேர்த்து பச்சைப்பயிறு தோசை,
அப்படி இல்லாட்டினா கடல மாவு தோசை, அப்படி இல்லாட்டினா ஏதாவது ஒரு ப்ரோட்டீன் தோசை வந்து நீங்கள் எடுத்துக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டில் ரெகுலராக ஆட்டுற தோசை மாவு, அதாவது வெள்ளை நம்மளுடைய இட்லி அரிசி போட்டு ஆட்டுற தோசை இட்லியை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்கிற மாதிரியான நிறைய ஃபுட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும். இது வந்து நானா சொல்லலை, கவர்மெண்ட் குவாரண்டைனில் இருக்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் அந்த குவாரண்டைனில் இருக்கிறவங்க, என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கவர்மெண்ட் குவாரண்டைனில் இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான ஃபுட்ஸ் கொடுத்தாங்கன்னு நான் கேட்டேன். டயட்ஸ் என்ன மாதிரி கொடுத்தாங்கன்னு கேட்கும்போது அவங்க சொன்னது வந்து ஈவினிங் ஆனால் வந்து பச்சை பயிறு வேக வச்சு வந்துடும், ஒரு சில நாள் வந்து சோயா பீன்ஸ் வந்து வேக வச்சு வரும், ஒரு சில டைம் வந்து பட்டர் பீன்ஸ் வேக வச்சு வரும். இந்த மாதிரி ப்ரோட்டீன் வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. பொட்டுக்கல்ல வந்து கொடுத்தாங்க. இந்த மாதிரியான ப்ரோட்டீன்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இப்போ நம்ம வீட்டில் இருக்கும்போது நிறைய வேலைகள் பார்க்க முடியாது. அதனால நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்லேயே வந்து பச்சைப்பயிறு தோசை இந்த மாதிரியான ப்ரோட்டீன்ஸை வந்து நான் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டேன் என்னோட டயட்டில். ஸோ ஒரு 4-5 ஆப்ஷன்ஸோடைய ரெசிபீஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு பின்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே வந்து சட்டுன்னு ஒரு 5 நிமிஷத்தில் செய்கிற மாதிரியான ரெசிபீஸ் தான் அது எல்லாமே. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு ஒரு 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். ஃப்ரூட்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த தண்ணி கண்டென்ட் அதிகமாக இருக்கிற மாதிரியான ஃப்ரூட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற மாதிரியான ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் ஃப்ரூட்ஸ் எதையுமே வந்து பழங்கள் எதையுமே வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க, வெளியில் ஸ்டோர் பண்ணுங்கள். என்ன மாதிரியான பழங்கள்லாம் நீங்கள் எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம், மாம்பழம் எடுத்துக்கலாம், மாதுளம் பழம் எடுத்துக்கலாம், அன்னாச்சி பழம் எடுத்துக்கலாம், வாழைப்பழம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபைபர் கண்டென்ட்ஸ் இருக்கிற ஃபுட்ஸை நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு டயபெட்டிக்காக இருக்கீங்க, சுகர் இருக்குது அப்படின்னா உங்களோட டயட்டிஷியனையோ இல்லை டாக்டர்கிட்டையோ கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலான்னு கேட்டுட்டு நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. சரிங்களா? மற்றபடி நார்மலாக இருக்கீங்க, உங்களுக்கு எந்த ஒரு டயபெட்டிக்கும் இல்லைன்னா இப்போ நான் சொன்ன ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து லஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒயிட் ரைஸ் அப்படியே கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் என்ன குழம்பு இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒயிட் ரைஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக சிகப்பு அரிசி, சிகப்பு அரிசியில் செஞ்ச சாதம், ப்ரௌன் ரைஸில் செஞ்ச சாதம், அப்படி இல்லாட்டினா மில்லட்டில் வரகரிசியில் செஞ்ச சாதம், இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு செய்ய கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஃபுட் ப்ரொவைடர்ஸ் இப்போ நிறைய பேர் அவைலபிளாக இருக்காங்க. கொரோனா டைமில் நம்மளுக்கு ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு வீட்டுக்கே வந்து டெலிவரி கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஃபுட் ப்ரொவைடர்ஸ்ட்டை நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. அவங்ககிட்ட வாங்கிட்டு நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். நான் ஏற்கனவே வந்து நம்ம ஃபுட் ப்ரொவைடர்ஸ் வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதில் வந்து எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு ஹெல்ப் வேணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், சேலம், தேனி இந்த 3 டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து இந்த 3 இடத்துக்கும் வந்து எனக்கு ஃபுட் ப்ரொவைடர்ஸ் வந்து கிடைக்கல. ஸோ நிறைய பேர் வந்து கோயம்புத்தூர், தேனி, அப்புறம் சேலமுக்கு வந்து ஃபுட் ப்ரொவைடர்ஸ் கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு யாராவது தெரியும் அப்படின்னா எனக்கு மறக்காமல் இன்ஸ்டாகிராம் zacs kitchen அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ணிக்கோங்க. அதை நான் வந்து மற்ற வியூவர்ஸோட ஷேர் பண்ணிக்குவேன், அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லன்ச் இது தான். அதுக்கு அடுத்து வந்து நம்மளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸில் பொரிகடலை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரியான தானியங்கள் ஏதாவது வேக வச்சு ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம். ஃப்ரைடு ஃபுட்ஸ் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கள். ஃப்ரைட் ஃபுட்ஸ் எடுத்துக்காதீங்க. காய்கறிகள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து எப்படி எடுத்துக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா கருப்பு சுண்டலை வேக போட்டு மிக்சியில் அரைச்சிட்டு அதை வந்து சூப்பாக எடுத்துக்கிட்டேன். அந்த சூப்பில் தண்ணியில் வந்து முருங்கைக்கீரையை வேக வச்சு அந்த தண்ணியை வந்து சூப்புக்கு ஆட் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி ப்ரோட்டீன் கம் அயன் இந்த ரிச்சான சூப் வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஃபுல் ரெசிபி வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வந்து சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். அடுத்து வந்து பீரியட்ஸ் கிராம்ஸ்க்குரிய கஷாயமும் கேட்டிருக்கீங்க. அந்த கஷாயமும் நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ இந்த சூப் ப்ரோட்டீன் அண்ட் அயன் ரிச் சூப் வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான சூப்ஸு இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸில் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி சூப்பு ரொம்பவே நல்லது இந்த டயத்துக்கு. ஸோ நாட்டுக்கோழி சூப் வந்து எடுத்துக்கோங்க, அதுவுமே ரொம்பவே நல்லது. நம்ம பாடியை திரும்ப நல்ல ஒரு தெம்பாக எடுத்துகிட்டு வர்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து 2லிருந்து 3 லிட்டர் தண்ணி மினிமமாக நீங்கள் வந்து குடிக்கணும். அதில் வந்து சுடுதண்ணி குடிக்கிறது ரொம்பவே நல்லது.
வீட்டில் இந்த மாதிரி ஒரு கெட்டிலோ இல்லை சுடுதண்ணி காய்ச்சியோ எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை ஃப்ளாஸ்கில் ஊற்றி எடுத்து வச்சுக்கோங்க. வார்மாக அதை வந்து ஃபுல் டே குடிச்சிட்டே இருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, அதில் வந்து ஜிஞ்சரை வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுட்டு, இஞ்சியை வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுட்டு, அதை வந்து இந்த மாதிரி தண்ணியில் போட்டு நல்லா வந்து இன்ஃப்யூஸ் ஆக விட்டுருவேன். அப்புறம் அந்த தண்ணியை ஃபுல் டே குடிச்சிட்டே இருப்பேன். ஸோ இது வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது, ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இந்த டயத்துக்கு தொண்டை கரகரப்பு இதிலெல்லாம் வந்து வெளியில் வர்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தண்ணி நிறைய குடிக்கல அப்படின்னா ரொம்ப வீக்னஸ் வந்துடும். ஏன் 14 நாள் சொல்கிறாங்கன்னா, நம்ம பாடியில் அதோடைய வீக்னஸ் ரொம்ப நாளைக்கு இருக்கும். ஏன்னா பாடி ரொம்ப வீக் ஆகிடுச்சு. ஒரு சின்ன வேலை செஞ்சால் கூட கொஞ்சம் மூச்சு திணறல் மாதிரி இருந்துச்சு, மூச்சு வாங்குற மாதிரி இருந்தது. ஸோ இந்த மாதிரியான சைட் எஃபெக்ட்ஸ்லாம் கூட கொஞ்சம் எனக்கு இருந்தது. ஸோ இதனால தான் வந்து நான் கொஞ்சம் ரொம்ப கான்ஷியஸாகவே இருந்து ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட்ஸ் தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதனால் இந்த டைமில் ஃபுட்டு வந்து ரொம்ப நீங்கள் கான்ஷியஸாக பார்த்து எடுத்துக்கிறணும். நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப லைட் டைஜஷன் ஃபுட்ஸாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம பாடி வந்து நல்ல இந்த வைரஸை எதிர்த்து நிற்கிற மாதிரி ஒரு இம்யூன் பூஸ்டிங் ஃபுட்ஸாகவும் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அடுத்து வந்து டின்னரில் முடிஞ்ச அளவுக்கு சப்பாத்தி எடுத்துக்கோங்க, மில்லட் இட்லி எடுத்துக்கோங்க, மில்லட் தோசை எடுத்துக்கோங்க, ராகி தோசை எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் கம்பு தோசை எடுத்துக்கோங்க, கம்பு இட்லி எடுத்துக்கோங்க, கம்பு சப்பாத்தி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரியான ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. கிரேவியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக என்ன கிரேவி வீட்டுக்குள்ளே செய்வீங்களோ அந்த கிரேவிஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக ஊற்றி சமைச்சிக்கோங்க. இதுதான் வந்து நான் ஃபாலோ பண்ண ஃபுட் டயட். ஸோ இதில் வந்து நீங்கள் கேட்கலாம், இதில் நான் எப்படி செய்கிறதுன்னு ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா, நான் இதோடைய ரெசிபீஸ் எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுக்குறேன். இதில் ஒரு சில ரெசிபீஸ் வந்து என்னோட சேனலில் இருக்கக்கூடிய ரெசிபீஸ், ஒரு சில ரெசிபீஸ் வந்து நல்லா இருக்குது ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு பார்த்து வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரியான ரெசிபீஸ். இது எல்லாத்தையுமே வந்து நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அந்த ரெசிபீஸ் பார்த்து உங்களால் செய்ய முடியுதோ இல்லை யார் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்களோ அவங்களுக்கு வந்து நீங்கள் அனுப்பிச்சு நீங்கள் வந்து செஞ்சு வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. ஸோ இந்த டைமில் இந்த ஃபுட்ஸ் தான் நான் எல்லாமே ஃபாலோ பண்ணேன் என்னோட கோவிட் பாசிட்டிவ் டைமில். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் நான் உங்களுக்காக ரொம்ப யோசிச்சு போட்டுகிட்டே இருக்கேன். என்னை எப்பயுமே உங்கள் வீட்டு பொண்ணா நினச்சி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நேற்று போட்ட வீடியோ வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அக்கா வந்து நீங்கள் நல்லா ஆயிட்டீங்களா, ஹமீதோட சேலஞ்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ஆக்சுவலி ரொம்ப முன்னாடி எடுத்த வீடியோ. இப்போது நம்ம சேனலில் ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு போட்டனால கொஞ்சம் நல்லா ஜாலியாக ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து நான் ரீபோஸ்ட் பண்ணேன். ஸோ அந்த வீடியோவுக்குமே வந்து என்னோட பையனுக்கு நிறைய பேர் வந்து நல்ல கமெண்ட் கொடுத்துருக்கீங்க. ஸோ அந்த வீடியோ பார்க்கலனாலும் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். என்னோட சன்னுக்கு உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் எப்பயுமே கொடுத்துட்டே இருங்க. நான் உங்களை வேறு ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.